எங்கள் சிக்கல்களை, எங்கள் பிரச்சனைகளை அதிகாரங்கள் காது கொடுத்து கேட்கல, அதிகாரங்கள் கவனத்தில் எடுக்கல அப்படின்னா எளிய மக்கள் எங்களுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அதிகாரத்தை கையில் எடுக்கிறது. வேற என்ன இருக்குது? அந்த களத்தில் உறுதியா நிக்கிறோம். இந்த தடவை இன்னும் பல மடங்கு பாய்ந்து நாங்க அதிகாரத்தை வெல்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். எங்களுக்கு என்ன நபிகளார் எங்களுக்கு என்ன கற்பிச்சிருக்காரு? தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரே? கேட்டதுக்கு பதில், தீமையை நன்மையை வச்சுதான் ஒழிப்பேன்ட்டு. நாங்க நன்மையின் பக்கம் நிக்கிறோம், சத்தியத்தின் பக்கம் நிக்கிறோம். இந்த தீமைகளை நன்மையை வச்சு ஒழிப்போம். வரலாறு எங்களும் காலச்சக்கரம் சுரண்டு கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நாள் கீழே இருப்பவன் மேலே போவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான். இன்னைக்கு நீ மேலே இருக்கிற, அதிகாரத்தில் இருக்க, நாங்க முச்சந்திலிருந்து கத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் நாங்க அதிகாரத்துக்கு நீ முச்சந்திக்கு வருவ. இதான் நடந்திருக்கு வரலாறுங்களும். வரலாறுங்களும் அப்ப இன்னைக்கு நடக்கிறதா நிஜம்னு நினைச்சு நிரந்தரம் நினைச்சிருந்துடாதீங்க. எளியோர் சிலர் வலியோர் தம்மை வதையை புரிகுவதா போடுதல, வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையை புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமெனும் நினைவாங்கிறாங்க புரட்சி பாவலர். இதே இந்த அதிகாரம் நிரந்தரம் நினைச்சா ஆடாத.